ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2025 என்னென்ன ஒரு புதிய மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த இயர் அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களோட எதிர்பார்ப்புகள், சவால்கள் என்ன, எப்படி நீங்கள் இந்த பிளஸ்ஸிங்ஸை ஈர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இந்த வீடியோட எண்டில் நான் பதிவிடுறேன், பார்த்துக்கோங்க. எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸும் இருக்குது, பாருங்கள். ஓகேவா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஸோ சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஒரு விஷயங்களை தடுத்துடுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஓகேப்பா, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், விருச்சிக ராசி நேர்கள், இந்த வருடம் நீங்கள் ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கிறீங்க. ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் எங்கே இருந்தது, எங்கே போச்சு? ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு சிலர் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். ஜாபுக்காக, அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் 2025 உங்களுக்கு செவ்வாய் பகவானோட அந்த அனுகிரகம் நல்லா இருக்குது போல். நீங்கள் வீடு வாசல் வாங்குறது, அதுக்கான முயற்சிகள், இப்போ வேறு வீட்டுக்கு, இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீடு ஷிஃப்ட் ஆகிறது, அந்த மாதிரி கூட ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? ஒரு சிலர் இதுக்கான விஷயங்கள், புதிய வேலை வாய்ப்புக்கு இல்லைனா ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 2025 அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா? அது ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ். அது மாதிரி உங்களுக்கு நல்ல வீடு வாசல் அமையிறது, அதுவும் நல்லா இருக்குது. ஓகேவா? நீங்கள் நீங்கள் நீர் ராசிக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவாக உங்ககிட்ட ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ராசி சம்மந்தமான அதே அந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் கூட உங்களுக்கு அமைவாங்க. அவங்க அபவ் 35, 40 அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் மேஷம், சிம்மம், தனுஷில் கூட இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. எப்படின்னா அவர் எதுவுமே ஒரு அவங்களுக்கு யாரும் அவங்கள தடை பண்ண மாட்டாங்க. எப்படின்னா நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இதுதான் உன் லிமிட்டு. இப்போது கூட இருக்கிற ஒரு சில பேரண்ட்ஸோ இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா அவங்க கூட பிறந்தவங்க ஒரு லெவல் அவங்கள மீறி இவங்க எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைலாம் கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருப்பாங்க. இவங்களும் யாரோட இதுலேயும் போய் லேக் ஆக மாட்டாங்க, மற்றவங்களையும் லேக் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க எப்படி ஒரு சுதந்திரமாக எல்லாத்துலேயும் ஒரு நல்ல தன்மையோடு இருக்காங்களோ அது மாதிரி கூட இருக்கிறவங்களையும், லைஃப் பார்ட்னரையும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அன்பான பர்சன் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ பி அவர். அதனால் உஷாராக இருங்க. அந்த மாதிரி நல்ல பர்சன் லைஃப்பில் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள ஏற்றுக்கோங்க. உங்களோட அந்த நெகட்டிவான பழைய ப்ரீவியஸ் ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் நிறையா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பணம் விஷயத்தில் கூட, பிஸ்னஸ் அந்த மாதிரி கூட ஏதோ இழப்பு இருந்திருக்கு. இதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருந்தவங்க பண்ண விஷயங்களை நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டு தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு சுயமாக நீங்கள் எதுவும் செய்யலை, பாடமும் கற்றுக்கல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் இந்த லேக்லேருந்து வெளில வாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அன்பான பர்சனை உங்களால் மெயின்டைன் பண்ணி அவங்கள அந்த உறவை தக்க வச்சுக்க முடியும். அந்த லைஃப் பாண்டிங் நல்லா இருக்கும். இல்லைனா உங்களோட இந்த ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள பிரேக் பண்ணி விட்ரும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். அது மாதிரி ஒரு சிலர் அந்த பர்சன், வரக்கூடிய பர்சனுக்கு அந்த மாதிரி ரெக்கார்டு, ப்ரீவியஸ் ரெக்கார்டு இருந்தால் கூட அந்த ரெக்கார்டு உங்களையும் பாதிக்கலாம். ஆனால் இங்கே கார்டு வழியாக பார்க்கும்போது அவங்க நல்லா பாசிட்டிவாக தான் வராங்க. நீங்கள் தான் இங்கே வீக்காக அறிகிறீங்க. உங்களுக்கு தான் பேலன்சிங் இல்லை. உங்ககிட்ட எமோஷ்னல் லாக் இருக்குது. எமோஷ்னல் அண்ட் ஃபைனான்ஷியல் லாக்கில் இருக்கீங்க. அது பேலன்சிங் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இல்லைனா வீடு மாற்றுறது, இதில் ஒரு பண நெருக்கடி இருந்திருக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இயரில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2025 அதெல்லாம் சரியாகி உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வரும். மணி பேலன்சிங்கான ஒரு சுச்சுவேஷன்
உங்களால் மணி இன்கம் வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது. சரியா? ஸோ நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு. மோஸ்ட் ஆஃப் இது வந்து உங்களோட மணி இன்கம் பற்றியும் சொல்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் அந்த மணி இன்கமில் ஏதாவது ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க பிஸ்னஸில் இல்லைன்னா உங்களோட கேரியரில் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் அந்த ரெக்கார்ட்லேருந்து வெளில வாங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. எனக்கு இங்கே கார்டில் தெரியுது உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு, உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட பயம், பதட்டம், உங்களுக்கு நம்பிக்கை. எந்த ஒரு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்துடுவீங்க. அதில் ஃபெயிலியர் பார்த்துருவீங்க. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதம் ஓட்டுவீங்க, இல்லை 6 மாதம் ஓட்டுவீங்க, திரும்ப வந்து அதில் பயம் வந்துடும், இது ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்ட்டு நீங்களே ஓடி வந்துடுவீங்க. அது மாதிரி நிறைய விஷயம். அது மாதிரி ரிலேஷன்ஷிப்லலாம் மாட்டுச்சுன்னா லைஃப் வந்து நல்ல சப்போர்ட்டான பர்சன் வராங்க, உங்களுக்கு வந்து ஆக்டிவான ஒரு நல்ல பர்சன் வராங்க, அவங்களெல்லாம் நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் பி கேர்ஃபுல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சன்காடோட இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, வீடு வாங்குறீங்க, பிஸ்னஸ் லோன் போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒரு ஹையர் ஸ்டாஃப் யாராவது அவங்க மூலயமா உங்களுக்கு மூவ் ஆன் ஆகணும், காரியம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து சன்காடோட ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு, மைக்கேல் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து முருகரோட பக்தராக கூட இருக்கலாம் ஒரு சிலர். ஒரு நல்ல அவரோட வைப்ரேஷன் நல்லா இருக்குது, செவ்வாய் கிரகத்தோட வைப்ரேஷன். ஒரு விஷயம் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த வந்து ஆஸ்ட்ரோலேயும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எங்கே இந்த மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு. இப்போது இந்த வருஷம் உங்களுக்கு இத்தனை பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. சூரியனோட அந்த அனுகிரகம் நல்லா இருக்குது, செவ்வாய் பகவானோட அனுகிரகம் நல்லா இருக்குது, புதிய வேலை வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமை சூழ்நிலை எல்லாமே இருக்குது. இந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, மூதாதையரோட ப்ராப்பர்ட்டி வரும்னா வரும். சில பேர் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா என்ன? அந்த மாதிரி இருந்தால் இந்த டைம் ரீயூனியன் மாதிரியே இல்லை. சண்டை சச்சரவோடு இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு உங்களோட யங் ஏஜில் அவங்க வந்து அவங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணலாம். இந்த வருஷம் நியூ ப்ரப்போசல் இருக்குது. பட் உங்களோட அந்த என்ன சொல்கிறது, உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் சரியாக இல்லை ஒரு சிலருக்கு. அதனால் வர அந்த நல்ல பர்சனை நீங்கள் ஹர்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து நல்ல வெல் செட்டில்டான பர்சனாக நல்ல ஒரு இதில் இருப்பாங்க, ஃபேமிலி லைஃப்பில் இருப்பாங்க. ஃபேமிலியில் அந்த மாதிரி வராங்க அப்படின்னா உங்களோட கண்மூடித்தனமான இந்த பழைய ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களையும் ஹர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்னால நீங்கள் இறைவன் கொடுக்குற விஷயங்களை வந்து பார்க்க மாட்டுறீங்க. அந்த சைன் வந்து நீங்கள் கவனிக்கணும். அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ரொம்ப உங்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரமோ உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையோ எதுவுமே கிடையாது. அவங்க என்ன உட்காருனா எழுந்திரிக்கணும், மூச்சு விடுனா மூச்சு விடணும், மூச்சை பிடிச்சிக்கோன்னா பிடிச்சி நிறுத்தி வச்சுக்கணும். அப்படி இருக்கீங்க நீங்கள். அப்படியா? எப்போ அந்த கட்டுலேருந்து வெளியே வர போகிறீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 2025 நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி மின்னக்கூடிய எல்லா ஒரு குட் லக் இருக்குது. ஆனால் உங்களோட 6 சக்கரா வீக்காக இருக்குது. உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த எமோஷ்னல் லாக் இருக்குது. உங்களுக்கு பேலன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்போ உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வராங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும். ஆனால் இறைவன் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. பட் உங்களோட அந்த ஆழ்மன ரெக்கார்டு, உங்களோட இந்த பதிவுகள்லாம் இருக்கிறதுனால இந்த பர்சனை நீங்கள் வந்து உங்களோட சோல்மேட்டாக கூட இருக்கலாம் அவங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங்கில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. பேலன்சிங் வேணும். உங்களுக்கு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் சொல்கிறாங்க. இந்த 2025 கம்யூனிகேஷனும் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பொருளாதாரத்துக்காக முயற்சிகள், நீங்கள் ஏதாவது வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துக்காக நீங்கள் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, இந்த மாதிரியும் சரி, வேலைக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை வேணும், நல்ல இன்கம் வர மாதிரியான வேலைக்காக ஏதோ பேஷனேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் க்ரோத்திங் இருக்குது. இந்த இயர் எண்டுக்குள்ளே நீங்கள் அதில் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருவீங்க.
போதுமா? உங்களோட எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும். அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மணி ரிலேட்டடான இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து பிரேக்கப்பில் இருக்கீங்க, நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு திரும்ப வரல, ஓகேவா? ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் உங்களுக்கு அதாவது ஒரு 3 மாதத்துலேருந்து இந்த 2025க்குள்ளே உங்களுக்கு ஒரு எல்லா விதத்திலும் நிறைவான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அது மாதிரி ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஜாப் எல்லாமே அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு சிலர் படுத்துக்கினே கூட யோசிப்பீங்க, அதை நின்றுக்கினே யோசிக்கிறது, ஏதாவது வேலை செய்யும் போது யோசிக்கிறது, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசிக்கிறது, இல்லைன்னா தூங்க போனால் கூட தூக்கம் வராது. இதை பற்றி தான் யோசனை. அதெல்லாம் விடுங்க. டிவைன் உங்களை எப்படி வந்து பவராக வச்சுக்கணும், உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பெஸ்ட்டு. அது பற்றின மெத்தடெல்லாம் நான் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து பழைய ப்ரீவியஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அதோட லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அப்புறம் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் பற்றியும் நான் வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த இயர் வந்து நீங்கள் புதிய விஷயங்கள் உங்களுக்கான மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணுவீங்க. அது வந்து ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது உங்களோட ஹெல்த்து, உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த பழைய ரெக்கார்ட்ஸ், உங்களோட ஃபெயிலியர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு வெற்றி வேணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன ட்ராபேக்காக நிற்குது, அதுக்கு உங்களுக்கு தடையாக என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் வந்து உங்களை செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு இதெல்லாம் கற்றுக்கணும், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் கற்றுக்கணும். சில பேருக்கு அது கூட இன்ட்யூஷனில் வரலாம். அது உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன், உங்களுக்கான அந்த ட்வின் ஃப்ளேம் ஆரா கனெக்ஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. அதாவது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. உங்களோட அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த யூனியன் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? சந்தோஷமா? ஒரு சிலர் வந்து அபவ் 40, 50, 55க்கு மேலே இருக்கீங்க, விடை தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்கு, ஓகேவா? இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பர்த்டே நிறைய வந்து இந்த என்ன சொல்கிறது, என்கேஜ்மெண்ட்டு நடக்கிறது, அப்புறம் வந்து ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ், இப்போ வந்து உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறுறது இதெல்லாம் இருக்கும். அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன பார்ட்டி கொடுப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஓகேவா? அப்புறமா அந்த திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாமே நடக்கும். ஒரு சிலர் அதை வந்து என்னது சொல்கிறது, நிச்சயதார்த்தம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து திருமணத்துலேயும் முடியலாம். நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் இருக்குது இந்த வருஷம், ஓகேவா? ஸோ இதை சக்ஸஸ் பண்ணணுன்னா சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்க அந்த ஆழ்மன ரெக்கார்டு, இந்த பழைய ஃபெயிலியர் பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன், அது மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவேராக இருங்க, ஓகே? உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல லைஃப் இருக்குது, அதே மாதிரி ஃபைனான்ஷியல் க்ரோத்தும் இருக்குது, கேரியர், ஜாப் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. எவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். வாங்கிக்க நீங்கள் ரெடியா? சரி வாங்க. இப்போ வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு டிவைன் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்கிறேன், உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இதை பைல் 1 வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு க்ரீன் கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஸ்மால் கெஸ்ஸிங், அது கரெக்டாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள் எனக்கு. பைல் நம்பர் 1 எஸ்ன்னு. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு நியாயம் வேணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வேணும். என்னோடய ரிலேஷன்ஷிப்பு, இல்லைனா உங்களோட ஜாபு, உங்களோட ஃபைனான்ஸ் கேரியர், இதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுறீங்க, இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா? எனக்கான விஷயம், நான் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து ஒரு நல்ல
விஷயத்த எனக்கு நடத்தி தருவீங்களா, இந்த ஜாப் இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக் எனக்கு வந்து கிளியர் ஆகணும். அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களோட கேள்வி இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மற்ற ராசியாக கூட இருக்கலாம், லக்னமாக இருக்கலாம். ஆனால் இது இவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசனேட் ஆகுது. ஆனால் மற்றவங்க வந்து இது ரிலேட்டடாக நான் கேட்கல, நான் வேறு மாதிரி கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ஸு. ஆனால் உள்ள அர்த்தம் இது பேஸ் பண்ணி தான் உங்களோட அந்த இன்டென்ஷன் இருந்திருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங். 75% முக்கால்வாசி இது தான் இருக்கும். ஓகேவா? அது தென் 25% வேறவா இருந்தால் அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் கேட்டதுக்கு யூனிவர்ஸ் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதாவது புரிதல் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங். இது பர்சனல் ரீடிங்னால் ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியும். இது வந்து கலெக்டிவ் ரீடிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாட்டில் ஒரு இதில் இருப்பீங்க. முக்கால்வாசி 75% அதிகமாக வந்து ஓட்டு அவங்களுக்கு தான். ஓகேவா? அதனால சொல்கிறேன். இப்போது பைல் நம்பர் 2 இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மேபி கார்டு. ஓகேவா? இது வந்து நீங்கள் உங்களோட கொஸ்டின் எதுவாக இருக்கும்னா, கொஞ்ச நாளாகவே உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ரிலேஷன்ஷிப்காக முடிவெடுக்கிறதுல இருந்தாலும் சரி, ஏதாவது முயற்சிகள் உங்களோட ஃபைனான்ஸ்க்காக இல்லைனா உங்களோட குடும்ப சூழ்நிலை பற்றியோ இல்லைனா ஃபர்தர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறீங்க. அது ஃபைனான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதிகமாக தெரியுது. அதில் ஏதோ ஸ்ட்ரகிள் இருக்குது. ரீயூனியன் பண்ணலாமா இல்லை நியூ டைரக்ஷன் எடுக்கலாமா? ஒரு சிலர் இந்த பழைய ஜாபே கண்டிப்பாக இல்லை புதுசாக, இல்லைன்னா இந்த ஃபைனான்ஸில் ஏதோ லாக் இருக்கா மாதிரி தெரியுது. அது கூட ரொம்ப யோசனையிலே இருக்கீங்க. ரொம்ப சீக்ரெட்டான பர்சன் நீங்கள். ஓகேவா? நீங்களும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பட் உங்களுக்கும் இந்த இன்ட்யூஷன் ரொம்ப இதுவாக இருக்குது. மேபி கார்டு தான் வந்திருக்கு, நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸ்ட்ராங்கான எஸ்ஸும் கிடையாது, ஸ்ட்ராங்கான நோவும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2025 அனைத்து நல்ல வளங்களையும் சிறப்பான பிளெஸ்ஸிங்ஸும் தர இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் பெற்று நலமோடு வாழணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நல்ல விஷயங்களெல்லாம் ஈர்க்கணுங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த பழைய தடைகள் திரும்ப நீங்கள் வந்து இந்த 2025 ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஆழ்மன பதிவு பற்றியும் உங்களோட ஆறாச்சக்கரா வீக்காக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸை பற்றி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தெளிவான முடிவெடுங்க. நல்ல பிளெஸ்ஸிங்கை நீங்கள் ஈர்த்து நல்லா வரணும், சக்ஸஸ் ஆகணும். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.